பார்க்க போகிற டாபிக் சமய முன்னோடிகள் பற்றிய முக்கியமான முன்னோடிகள் பார்க்க போகிறோம். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், ஹித்திலே சாத்தனார். இவங்களாம் பார்த்திங்கன்னா சமய முன்னோடிகள். இவங்களை பற்றி எக்ஸாம் நிறைய டைம் வினாக்கள் கேட்பாங்க. இதுக்கான பிடிஎஃப் ப்ளஸ் ஆன்சர் கேட்கணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 9344728476. 3 எக்ஸாமுக்கும் தேவையான பிடிஎஃப் தமிழ் மீடியத்தில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்எஸ்ஆர்பி. வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் சமய முன்னோடிகள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கரசர். இவரோட இன்னொரு பேர் அப்பர். சரிங்களா? அவரோட வாழ்க்கை குறிப்பு பார்க்கலாம். திருநாவுக்கரசரோட இயற்பெயர் மருள் நீக்கியார். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். இவருடைய பெற்றோர்கள் புகழனார் மற்றும் மதினியார். சரிங்களா? திருநாவுக்கரசரோட பெற்றோர் புகழனார் மற்றும் மாதினியர். சரிங்களா? இவருடைய ஊர் தென்னார்காடு மாவட்டம் திருவாமூர். இவருடைய சகோதரி திலகவதி அவர்கள். இவர் வாழ்ந்த காலம் 81 ஆண்டுகள். இவருடைய மார்க்கம் சரியை எனும் தாச மார்க்கம். சரிங்களா? இவருடைய நெறி தொண்டு நெறி. இவரின் தமிழ் கெஞ்சு தமிழ். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவதிகை. இறைவனடி சேர்ந்த இடம் திருப்புகலூர். திருநாவுக்கரசர் அவர்களுடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். இவருடைய பெற்றோர் புகழனார் மற்றும் மாதினியார். இவருடைய ஊர் தென்னார்காடு மாவட்டம் திருவாமூர். சகோதரி திலகவதி அவர்கள். இவர் வாழ்ந்த காலம் 81 ஆண்டுகள். மார்க்கம் சரியை எனும் தாச மார்க்கம். நெறி தொண்டு நெறி. இவரின் தமிழ் கெஞ்சு தமிழ். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவதிகை. இறைவனடி சேர்ந்த இடம் திருப்புகலூர். இவருடைய படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் அளித்தது 4, 5, 6ஆம் திருமுறைகள். சரிங்களா? 4ஆம் திருமுறையை திருநேரிசை அப்படின்னு அழைக்கிறாங்க. 5ஆம் திருமுறையை திருக்குறுந்தொகை அப்படின்னு அழைக்கிறாங்க. 6ஆம் திருமுறையை திருந்தாண்டகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? திருநாவுக்கரசருடைய படைப்புகள் 4, 5, 6ஆம் திருமுறைகள். 4ஆம் திருமுறையோட இன்னொரு பேர் திருநேரிசை. 5ஆம் திருமுறையோட இன்னொரு பேர் திருக்குறுந்தொகை. 6ஆம் திருமுறையோட இன்னொரு பேர் திருந்தாண்டகம். சரிங்களா? திருநாவுக்கரசரோட வேறு பெயர் மருள் நீக்கியார். மருள் நீக்கியார் தான் அவருடைய இயற்பெயர். தர்மசேனர். சரிங்களா? தர்மசேனர் அப்படின்றது இன்னொரு அவரோட வேறு பெயர். சமண சமயத்தில் இருந்த பொழுது அவருக்கு தர்மசேனர் அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. அப்பர் அப்படின்ற பேர் ஞானசம்பந்தர் மூலமாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருநாவுக்கரசரோட வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோன்னா, வாகீசர், தாண்டகவேந்தர், ஆளுடைய அரசு, திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் அப்படின்ற பேர் இறைவன் அளித்த பெயர். சைவ உலகின் செஞ்ஞாயிறு. சரிங்களா? சைவ உலகின் செஞ்ஞாயிறு அப்படின்னும் திருநாவுக்கரசர் அழைக்கிறாங்க. திருநாவுக்கரசருடைய வேறு பெயர்கள் மருள் நீக்கியார், தர்மசேனர், அப்பர், வாகீசர், தாண்டகவேந்தர், ஆளுடைய அரசு, திருநாவுக்கரசர், சைவ உலகின் செஞ்ஞாயிறு. ஓகேங்களா? அடுத்து இவர் செய்த அற்புதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு இவருடைய கூற்று. எனும் கொள்கையில் நின்று உளவார பணி மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, திருநாவுக்கரசர் அவர்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு கொள்கையில் நின்று உளவார பணியை மேற்கொண்டவர். மகேந்திரவர்ம பல்லவனை சைவராக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, திருநாவுக்கரசர். மகேந்திரவர்ம பல்லவனை சைவராக்கியவர் திருநாவுக்கரசர் அவர்கள். திருமறைக்காட்டில் பாடியே கதவை திறக்க செய்தவர். சரிங்களா? திருமறைக்காட்டில் பாடியே கதவை திறக்க செய்தவர் திருநாவுக்கரசர் அவர்கள். பாம்பு தீண்டி இறந்த அம்பூதியடிகளின் மகனை உயிர் பெற்று எழ செய்தவர். பாம்பு தீண்டி இறந்த அம்பூதியடிகளின் மகனை உயிர் பெற்று எழ செய்தவர் திருநாவுக்கரசர் அவர்கள். திருவையாற்றில் மூழ்கி எழுந்து கைலாய காட்சியை கண்டவர். திருவையாற்றில் மூழ்கி எழுந்து கைலாய காட்சியை கண்டவர் இவர். மகேந்திரவர்ம பல்லவன் இவரை கல்லில் கட்டி கடலில் வீசிய போதும் கடலில் பாய்ச்சினும் நல்துணை ஆவது நமச்சிவாயமே என பாடி கடலில் கல்லுடன் மிதந்து கரை சேர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, திருநாவுக்கரசர் அவர்கள். மகேந்திரவர்ம பல்லவன் இவரை கல்லில் கட்டி கடலில் வீழ்த்திய போதும் கடலில் பாய்ச்சினும் நல்துணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு பாடி கடல்ல கல்லோட மிதந்து வந்து கரை சேர்ந்திருக்காரு திருநாவுக்கரசர் அவர்கள். இவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிவபெருமானே இவரை நாவுக்கரசர் என பெயரிட்டு அழைத்தார். சரிங்களா? சிவபெருமான் இவரை நாவுக்கு அரசர் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அழைச்சிருக்காரு. உளவார படை கொண்டு கோவில் தோறும்
உழவார பணி அதாவது புல் செதுக்கி சுத்தம் செய்கிறத மேற்கொண்டிருக்காரு. சரிங்களா? உழவார படை கொண்டு கோவில்தோறும் உழவார பணியை மேற்கொண்டிருக்காரு. திருஞான சம்பந்தர் தன் தோளில் சுமந்து பல தலங்கள் சென்றுள்ளார். திருஞான சம்பந்தரை அவரோட தோல்லையே தூக்கிட்டு போயிருக்காரு திருநாவுக்கரசர் அவர்கள். பல தலங்களுக்கு அதாவது கோயில்களுக்கு சென்றிருக்காரு. என் தவம் பணி செய்து கிடப்பதே எனும் கொள்கையில் நின்று உழவார பணியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர் அவர்கள். இறைவனை கணவனாகவும் ஆன்மாவை மனைவியாகவும் உருவகித்து பாடியவர். சரிங்களா? இறைவனை கணவனாகவும் ஆன்மாவை மனைவியாகவும் உருவகித்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர் அவர்கள். இவர் பற்றின சில குறிப்புகள் பார்க்கலாம். இவர் சமண சமயத்திலிருந்து தன் சகோதரியின் மூலம் சைவ சமயத்திற்கு மாறினார். முதல்ல சமண சமயத்தில் இருந்திருக்காரு. அப்புறம் அவரோட சகோதரி மூலமாக சைவ சமயத்திற்கு மாறியிருக்காரு. இவர் சமண சமயத்தில் இருந்தபோது இவருடைய பெயர் தர்மசேனர். இவர் 4900 பதிகங்கள் பாடியதாக கூறப்படுகிறது. திருநாவுக்கரசர் அவர்கள் 4900 பதிகங்கள் பாடியிருப்பதாக கூறப்படுது. ஆனால் இன்று கிடைத்திருக்கிறது 313 பதிகங்கள் மட்டும்தான். சரிங்களா? திருநாவுக்கரசர் அவர்கள் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியிருக்காரு. இவர் சமண சமயத்தில் இருந்தபோது அவரோட பேர் தர்மசேனராக இருந்திருக்கு. இவர் 4900 பதிகங்கள் பாடியிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது 313 பதிகங்கள் மட்டும்தான். சரிங்களா? சங்கம் எனும் வார்த்தை முதலில் இவர் திருப்பத்தூர் தேவாரத்தில் நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமி கருளினோன் கான் என்ற பாடலில் வருகிறது. சரிங்களா? சங்கம் எனும் வார்த்தையை திருநாவுக்கரசர் தான் முதல்ல யூஸ் பண்ணியிருக்காரு. சங்கம் எனும் வார்த்தை முதலில் இவரது திருப்பத்தூர் தேவாரத்தில் நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமி கருளினோன் கான் என்ற பாடலில் வருது. சரிங்களா? இவருடைய மேற்கோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்குயில வேணினும். சரிங்களா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீச தென்றலும் வீங்குயில வேணிலும் அப்படின்னு சொல்லி இவரோட மேற்கோளில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கல்துணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நல்துணை ஆவது நமச்சிவாயமே அப்படின்றதும் இவருடைய மேற்கோள் தான். திருநாவுக்கரசர் அவர்கள் கல்துணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நல்துணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு பாடியிருக்காரு. அடுத்து அவரோட மேற்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்ப்போம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை குனிய புருவமும் கொள்கை செவ்வாயிற்கும் பின் சிரிப்பும் பணிந்த சடையும் பவளமேல் மேனியும் சாந்திரம் பல பேசும் சலகர்கள் கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அதாவது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்ப்போம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை குனித புருவமும் கொள்வை செவ்வாயிற்குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியிர் சாந்திரம் பல பேசும் சலகர்கள் கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் அப்படின்னு சொல்லி இவருடைய மேற்கோள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்றதும் திருநாவுக்கரசருடைய மேற்கோள் தான். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர். இவருடைய வாழ்க்கை குறிப்பு பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஆளுடைய பிள்ளை. திருஞான சம்பந்தருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. இவருடைய பெற்றோர்கள் சிவபாத இருதயார் மற்றும் பகவதி அம்மையார். சிறுபாத இருதயார் பகவதி அம்மையார். இவருடைய ஊர் சீர்காழி. சீர்காழியில் தோணிபுரம் பிரம்மபுரம் வேணுபுரம் அப்படின்னு குறிப்பில் இருக்குது. இவருடைய மனைவி சொக்கியார். சரிங்களா? திருஞான சம்பந்தருடைய மனைவி சொக்கியார் அவர்கள். இவர் வாழ்ந்த காலம் 16 ஆண்டுகள். இவருடைய மார்க்கம் கிரியை எனும் ஷத்புத்திர மார்க்கம். சரிங்களா?
திருஞான சம்பந்தருடைய மார்க்கம் கிரியை எனும் சத்புத்திர மார்க்கம். இவருடைய நெறி மகன்மை நெறி. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் சீர்காழி. இறைவனடி சேர்ந்த இடம் பெருமணநல்லூர். இவரின் தமிழ் கொஞ்சு தமிழ். சரிங்களா. திருஞான சம்பந்தருடைய படைப்புகள் பார்க்கலாம். இவர் 1, 2 மற்றும் 3ஆம் திருமுறைகளை பாடியிருக்காரு. முதல் 3 திருமுறைகள் திருக்கடை காப்பு என போற்றுவார். சரிங்களா. முதல் 3 திருமுறைகளை திருஞான சம்பந்தர் அவர்கள் படிச்சிருக்காரு. அந்த முதல் 3 திருமுறைகளையும் திருக்கடை காப்பு அப்படின்னு போட்டுறாங்க. இவருடைய வேறு பெயர்கள் ஆளுடைய பிள்ளை. ஆளுடைய பிள்ளை தான் இவருடைய இயற்பெயர். அது மட்டும் இல்லாமல் திருஞானம் பெற்ற பிள்ளை, காளிநாடுடைய பிள்ளை, ஆணை நமதென்ற பெருமான், பரசமய கோளரி. சரிங்களா. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சுந்தரர் அவர்கள் பாராட்டியிருக்காரு. திருஞான சம்பந்தருடைய வேலு பெயர்கள் ஆளுடைய பிள்ளை, திருஞானம் பெற்ற பிள்ளை, காளி நாடுடைய பிள்ளை, ஆணை நமதென்ற பெருமான், பரசமய கோளரி, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம். சரிங்களா. அடுத்தது திருஞான சம்பந்தர் பற்றிய சில குறிப்புகள் பார்க்கலாம். சரி, அவருடைய இயற்பெயர்களில் இன்னும் இருக்குது. திராவிட சிசு. சரிங்களா. திருஞான சம்பந்தர் அவர்களை திராவிட சிசு அப்படின்ற பெயராலும் அழைக்கிறாங்க. ஆதிசங்கரர் தம்முடைய சௌந்தரிய லகரி எனும் நூலில் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு அப்படின்னு குறிச்சிருக்காரு. இன்தமிழ் ஏசுநாதர், சத்புத்திரன், காளிவள்ளல், முருகனின் அவதாரம், கல்லாமல் கற்றவன். இந்த மாதிரி இத்தனை சிறப்பு பெயர்களுமே திருஞான சம்பந்தருக்கு இருக்குது. திருஞான சம்பந்தருடைய சிறப்பு பெயர்கள் ஆளுடைய பிள்ளை, திருஞானம் பெற்ற பிள்ளை, காளி நாடுடைய பிள்ளை, ஆணை நமதென்ற பெருமான், பரசமய கோளரி, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம், திராவிட சிசு, இன்தமிழ் ஏசுநாதர், சத்புத்திரன், காளிவள்ளல், முருகனின் அவதாரம், கல்லாமல் கற்றவன். சரிங்களா. இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் நிகழ்த்திய அற்புதங்கள்: திருமறைக்காடு என்ற ஊரில் மூடிய கோவில் கதவுகளை பாடி திறக்க செய்தவர். திருஞான சம்பந்தர் அவர்கள் திருமறைக்காட்டு கோவிலில் மூடிய கோவில் கதவை பாடி திறக்க செய்தவர். திருப்பாச்சிலாச்சிரமம் அப்படின்ற ஊரில் மலவன் மகனின் முயலகம் நோய் நீக்கியார். சரிங்களா. மலவன் மகளின் முயலகம் நோய் நீக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர் அவர்கள். திருமருகல் அப்படின்ற ஊரில் பாம்பு தீண்டிய வணிகனின் விஷம் நீக்கியவர். சரிங்களா. பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் நீக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர் அவர்கள். திருவோத்தூர் அப்படின்ற ஊரில் ஆண் பனையை பெண் பனை ஆக்கியவர். சரிங்களா. ஆண் பனையை பெண் பனை ஆக்கியிருக்காரு. மதுரையில் தான் தங்கியிருந்த மடத்திற்கு கூன் பாண்டியன் வைத்த நெருப்பை அவனுக்கே வெப்பு நோயாக பற்ற செய்தவர். சரிங்களா. மதுரையில் தான் தங்கியிருந்த மடத்திற்கு கூன் பாண்டியன் வைத்த நெருப்பை அவனுக்கே வெப்பு நோயாக பற்ற செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர் அவர்கள். அவர் மனைவி மங்கையர்க்கரசியும் அமைச்சர் குலச்சிறையாரும் வேண்ட நீரு பூசி அவனின் வெப்பு நோய் நீக்கி அவனின் கூன் நீக்க செய்து அவனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர். சரிங்களா. அவர் தங்கியிருந்த மடத்துக்கு நெருப்பு வச்ச கூன் பாண்டியனை அவனுக்கே வெப்பு நோயாக மாற்றிருக்காரு. அதுக்கப்புறமா கூன் பாண்டியனோட மனைவியும் அமைச்சர் குலசிறையாரும் வேண்டிக்கிட்டனால நீரு பூசி அவனின் வெப்பு நோய் நீக்கி அவனின் கூன் நீக்க செய்து அவனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர் அவர்கள். அடுத்தது மதுரையில் வாதத்துக்கு அமைத்த புத்த நந்தியின் தலை துண்டாகுமாறு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர் அவர்கள். வாதத்துக்கு அழைத்த புத்த நந்தியின் தலையை துண்டாக செய்தவர் யாருனால் பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர் அவர்கள். மயிலாப்பூரில் குடத்தில் சாம்பலாக இருந்த பூம்பாவை எனும் பெண்ணை உயிருடன் வர செய்தவர். குடத்தில் சாம்பலாக இருந்த பூம்பாவை எனும் பெண்ணை உயிருடன் வர செய்தவர் திருஞான சம்பந்தர் அவர்கள். திரு ஏடகம் அப்படின்ற இடத்துல வைகை ஆற்றில் இட்ட ஏடு கரை ஏறியது. சரிங்களா. வைகை ஆற்றில் இட்ட ஏடு கரை ஏறியது திரு ஏடகம் அப்படின்ற இடத்துல. திருப்பூந்துருத்தி அப்படின்ற ஊரில் நாவுக்கரசர் இவரை சுமந்த இடம்.
திருப்பூந்துருத்தி அப்படின்ற ஊரில் திருநாவுக்கரசர் அவர்கள் திருஞான சம்பந்தரை சுமந்துட்டு போயிருக்காரு. சரிங்களா? இவர் இறைவனிடமிருந்து என்ன பெற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, திருக்கோலக்காவில் அப்படின்ற ஊரில் பொற்றாளம் பெற்றிருக்காரு. திருவாடுதுறையில் பொற்கிளி பெற்றிருக்காரு. திருவீலிமிழலை அப்படின்ற ஊரில் படிக்காசு பெற்றிருக்காரு. திருவாயிலரத்துறை அப்படின்ற ஊரில் முத்து சிவிகையை பெற்றிருக்காரு. சரிங்களா? அடுத்து பட்டீஸ்வரம் கோயிலில் முத்து பந்தல் பெற்றிருக்காரு. திருஞான சம்பந்தர் அவர்கள் இறைவனிடமிருந்து என்ன பெற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, திருக்கோலக்காவில் அப்படின்ற ஊரில் பொற்றாளம் அப்படின்ற ஒரு இதை பெற்றிருக்காரு. திருவாடுதுறையில் பொற்கிளி பெற்றிருக்காரு. திருவீலிமிழலை அப்படின்ற ஊரில் படிக்காசு பெற்றிருக்காரு. திருவாயிலரத்துறை அப்படின்ற ஊரில் முத்து சிவிலை அப்படியே பெற்றிருக்காரு. பட்டீஸ்வரம் கோயிலில் முத்து பந்தல் பெற்றிருக்காரு. சரிங்களா? திருஞான சம்பந்தர் பற்றின சில குறிப்புகள் பார்க்கலாம். இவர் 3 வயதில் இவருடைய உமையம்மையே நேரில் வந்து இவருக்கு ஞானப்பால் ஊட்டினார். சரிங்களா? 3 வயதில் இவருடைய உமையம்மையே நேரில் வந்து இவருக்கு ஞானப்பால் ஊட்டினார். அன்று முதல் இவர் ஞானபந்தன் என பெயர் பெற்றார். சரிங்களா? இவர் தந்தையாரின் தோளில் அமர்ந்தவாறே சிவத்தலங்கள் சென்று பாடினார். இவரின் அனைத்து பதிகங்களிலும் 8வது பாடல் ராவணன் பற்றியும், 9வது பாடல் மாலும் அயனும் காண இயலாத சிவபெருமானின் பெருமையும், 10வது பாடலில் சமண பௌத்த சமயங்கள் துன்பம் தரும் தீங்கினை உடையன எனும் பாடும் பாங்கினையும் கொண்டுள்ளன. சரிங்களா? இவரோட எல்லா பதிகங்கள்லையுமே எப்படி இருக்கும்னா, 8வது பாடல் ராவணன் பற்றி இருக்கும். 9வது பாடல் மாலும் அயனும் காண இயலாத சிவபெருமானின் பெருமை பற்றி இருக்கும். சரிங்களா? மாலும் அயனும் காண இயலாத சிவபெருமானின் பெருமையை பற்றி 9வது பாடலில் சொல்லியிருப்பார். 10வது பாடலில் சமண பௌத்த சமயங்கள் துன்பம் தரும் தீங்கினை உடையன அப்படின்றத அவர் 10வது பாடலில் மென்ஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா? 16 ஆண்டுகள் மட்டுமே இவர் உயிருடன் வாழ்ந்தார். இவருடைய வாழ்நாள் காலம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 16 ஆண்டுகள் மட்டும்தான். திருஞான சம்பந்தர் அவர்கள் அந்தணரான சம்பந்தர் தாம் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பாணர் குலத்தைச் சேர்ந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அழைத்து செல்வார். சரிங்களா? அந்தணரான சம்பந்தர் தாம் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் பாணர் குலத்தை சேர்ந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அழைத்து செல்வார். இவர் தன்னைத்தானே தமிழ் ஞான சம்பந்தன் என அழைத்து கொள்வார். சரிங்களா? அவரை தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லி அழைச்சிப்பாரு. மதுரையில் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சமணர்களை தோற்கடித்தார். இவர் மதுரையில் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சமணர்களை தோற்கடிச்சிருக்காரு. தோல்வி தாங்காமல் 8000 சமண முனிவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். இவர் தோற்கடிச்சனால அந்த தோல்வியை தாங்கிக்க முடியாமல் 8000 சமண முனிவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 220 திருத்தலங்களுக்கு சென்று பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர் அவர்கள். அவர் வாழ்நாள் 16 ஆண்டுகள் தான். அந்த ஆண்டுகளுக்குள்ளாரையே அவர் 220 திருத்தலங்களுக்கு சென்று பாடியிருக்காரு. சம்பந்தரும் நாவுக்கரசரும் சந்தித்து கொண்ட இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா திருப்புகலூரில். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்தித்து கொண்ட இடம் திருப்புகலூர் அப்படின்ற ஒரு ஊரில். இவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தந்தை இல்லாமல் சென்ற இடங்களில் சிறுவனாக இவரை திருநாவுக்கரசர் தன் தோளில் சுமந்து சென்றுள்ளார். சரிங்களா? அந்த தோளில் சுமந்துட்டு போன இடம் திருப்பூந்துருத்தி. இவர் எப்போவுமே திருஞான சம்பந்தரை அவர் தந்தை தான் சுமந்துட்டு போயிருக்காரு. அவர் தந்தை இல்லாத இடத்துல திருநாவுக்கரசர் அவர்கள் திருஞான சம்பந்தரை தன்னோட தோளில் சுமந்துட்டு போயிருக்காரு. அந்த இடம் திருப்பூந்துருத்தி அப்படின்ற ஒரு இடம். சரிங்களா? அடுத்து திருநாவுக்கரசரை அப்பர் என பெயரிட்டு அழைத்தார். திருஞான சம்பந்தர் அவர்கள் திருநாவுக்கரசரை அப்பர் என்று பெயரிட்டு அழைச்சிருக்காரு. இவருடைய நெறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகன்மை நெறி. இவரின் மார்க்கம் சத்பூத்திர மார்க்கம். சேக்கிலார் தமது பெரிய புராணத்தில் வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க இவர் தோன்றினார் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. ஓகேங்களா? சேக்கிலார் அவர்கள் திருஞான சம்பந்தரை அவருடைய பெரிய புராணத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க இவர் தோன்றினார் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. தம் பாடல்களில் 23 பண் அமைத்து பாடியுள்ளார். திருஞான சம்பந்தர் அவர்கள் அவருடைய பாடலில் 23 பண் அமைத்து பாடியிருக்காரு. ஏறத்தாழ 110 சந்தங்களை தன் பாடல்களில் அமைத்து பாடியுள்ளார்.
அவருடைய பாடல்களில் 110 சந்தங்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இவரை சந்தத்தின் தந்தை என கூறுகிறார்கள். திருஞான சம்பந்தரை சந்தத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. யமகம் மடக்கு முதலிய சொல்லணிகட்கும் சித்திரக்கவிக்கும் முதலில் தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சம்பந்தர் தான். சரிங்களா? யமகம் மடக்கு முதலிய சொல்லணிகட்கும் சித்திரக்கவிக்கும் முதலில் தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சம்பந்தர் அவர்கள். சேக்கிலார் பெரிய புராணத்தில் ஏறக்குறைய பாதிக்கு பாதி சம்பந்தர் வரலாறு இடம்பெறுவதால் பிள்ளை பாதி புராணம் பாதி என போற்றப்படுகிறது. சரிங்களா? சேக்கிலாரோட பெரிய புராணத்தில் பாதிக்கு பாதி சம்பந்தர் பற்றின வரலாறு தான் இடம்பெற்றிருக்கு. அதனால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு பெரிய புராணத்தை போட்டுறாங்க. சரிங்களா? இவர் முருகனின் அவதாரமாகவே கருதப்பட்டார். திருஞான சம்பந்தர் அவர்கள் முருகனின் அவதாரமாகவே கருதப்பட்டிருக்காரு. யாழமுறி இவருக்கு மட்டுமே உரியது. சரிங்களா? யாழமுறி திருஞான சம்பந்தருக்கு மட்டுமே உரியது. சரிங்களா? திருஞான சம்பந்தருடைய மேற்கோள்கள் பார்க்கலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதனான நமச்சிவாயமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதநாம நமச்சிவாயமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிறையாகும் மடக்கிலேயே இங்கே வா தேனொடு பால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடமே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்லியும் இவரோட மேற்கோள் இருக்கு. சிறையாகும் மடக்கிலேயே இங்கே வா தேனொடு பால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடமே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு இவரோட மேற்கோள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற சமய முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுந்தரர் அவர்கள். சுந்தரர் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் அவருடைய இயற்பெயர் பார்க்குறோம். இயற்பெயர் நம்பி ஆரூரர். சுந்தரர் அவர்களுடைய இயற்பெயர் நம்பி ஆரூரர். இவருடைய பெற்றோர் சடையனார் இசைஞானியார். இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சடையனார் இசைஞானியார். சுந்தரர் அவர்களுடைய ஊர் திருமுனைப்பாடி அப்படின்ற நாட்டில் திருநாவலூர். சுந்தரருடைய ஊர் எது அப்படின்னு பார்த்தோன்னா திருநாவலூர். இவருடைய மனைவிகள் பறவையார் மற்றும் சங்கிலியார். சுந்தரருக்கு 2 மனைவிகள், பறவையார் மற்றும் சங்கிலியார். இவருடைய வாழ்நாட்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 18 ஆண்டுகள். இவருடைய மார்க்கம் யோகம் எனும் சக மார்க்கம். இவருடைய நெறி யோகம் அல்லது தோழமை நெறி. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். இறைவனடி சேர்ந்த இடம் கைலாயம். இவரின் தமிழ் மிஞ்சு தமிழ். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சுந்தரர் பற்றிய குறிப்புகள். இவருடைய இயற்பெயர் நம்பி ஆரூரர். பெற்றோர் சடையனார் இசைஞானியார். ஊர் திருமுனைப்பாடி நாடு திருநாவலூர். மனைவி பறவையார் சங்கிலியார். வாழ்ந்த காலம் 18 ஆண்டுகள். மார்க்கம் யோகம் எனும் சக மார்க்கம். நெறி யோகம் அல்லது தோழமை நெறி. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். இறைவனடி சேர்ந்த இடம் கைலாயம். இவரின் தமிழ் மிஞ்சு தமிழ். சரிங்களா? சுந்தரருடைய படைப்புகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா 7ஆம் திருமுறை. 7ஆம் திருமுறை இவர் பாடினது, சுந்தரர் பாடினது. இதனை திருப்பாட்டு அப்படின்னு அழைக்கிறாங்க. 7ஆம் திருமுறையை படைத்தவர் யார் அப்படின்னா சுந்தரர் அவர்கள். அதனுடைய இன்னொரு பேர் திருப்பாட்டு, திருத்தொண்ட தொகை. சரிங்களா? இப்படிலாம் சொல்லி 7ஆம் திருமுறையை அழைக்கிறாங்க. சுந்தரர் அவர்களுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வன்தொண்டர். சுந்தரருடைய வேறு பெயர் வன்தொண்டர், தம்பிரான் தோழர், சேரமான் தோழர், திருநாவலூரார், ஆளாள சுந்தர், ஆளுடைய நம்பி. சரிங்களா? சுந்தரருடைய வேறு பெயர்கள் வன்தொண்டர், தம்பிரான் தோழர், சேரமான் தோழர், திருநாவலூரார், ஆளாள சுந்தரர், ஆளுடைய நம்பி. ஓகேங்களா? சுந்தரர் நிகழ்த்திய அற்புதங்கள் பார்க்கலாம்.
12,000 பொன்னை மணிமுத்தாற்றில் போட்டு கமலாலயத்தில் எடுத்தார். சரிங்களா? மணிமுத்தாற்றில் 12,000 பொண்ணை போட்டுட்டு கமலாலயத்தில் அவர் எடுத்திருக்காரு. இவர் பொருட்டு காவிரி ஆறு 2 கூறாக பிளந்து நின்றது. சுந்தரருக்காக தான் காவிரி ஆறு 2 கூறா பிளந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கல்லை தங்கக்கல்லாக மாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுந்தரர் அவர்கள் செங்கல்ல தங்கக்கல்லாக மாற்றியிருக்காரு. வாழ்நாள் முழுவதும் மனக்கோலத்துடன் வாழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுந்தரர் அவர்கள். பறவையார் மீது இவர் கொண்ட காதலுக்கு சிவபெருமான் உதவி புரிந்தார். சரிங்களா? 2 கண்களையும் இழந்தவரை காஞ்சியில் 1 கண்ணையும் திருவாரூரில் 1 கண்ணையும் பெற வைத்தவர். சுந்தரர் அவர்கள் 2 கண்ணை இழந்தவரை காஞ்சியில் 1 கண்ணையும் திருவாரூரில் மற்றொரு கண்ணையும் பெற வச்சிருக்காரு. முதலை உண்ட பாலகனை உயிரோடு மீட்டிருக்காரு. சரிங்களா? சுந்தரர் அவர்கள் முதலை உண்ட பாலகனை சிறுவனை உயிரோடு மீட்டிருக்காரு. சுந்தரருடைய சிறப்புகள் பார்க்கலாம். இவரின் திருமணத்தன்று இறைவனே நேரில் வந்து அடிமை ஓலை காட்டி சுந்தரர் தனது அடிமை என நிறுவினார். சரிங்களா? சுந்தரரோட திருமணத்தன்று சாமியே இறைவனே நேரில் வந்து அடிமை ஓலை காட்டி சுந்தரர் தனது அடிமை என நிறுவினார். தன்னை அடிமை என்று கூறிய இறைவனை பித்தா என கோபித்து பேசினார் சுந்தரர் அவர்கள். தம்மை அடிமை என்று கூறிய இறைவனை பித்தா என்று கோபித்து கொண்டார். இறைவன் சுந்தரரை ஆட்கொண்ட பின் பித்தா பிறை சூடி என்ற பாடலை பாடினார். சரிங்களா? இறைவன் சுந்தரரை ஆட்கொண்ட பின் பித்தா பிறை சூடி என்ற பாடலை பாடினார். சேரமான் பெருமாள் நாயனாரோடு வெள்ளை யானை மீது அமர்ந்து கையிலை சென்றார். சுந்தரர் அவர்கள் சேரமான் பெருமாள் நாயனாரோடு வெள்ளை யானை மீது அமர்ந்து கையிலை சென்றிருக்காரு. மனைவியின் ஊடலை தவிர்க்க இறைவனையே தூதாக அனுப்பினார். சரிங்களா? இவர் பற்றின சில குறிப்புகள் பார்க்கலாம். சுந்தரர் அவர்கள் இவர் திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிம்ம முனையார் என்ற மன்னனால் தத்து எடுத்து வளர்க்கப்பட்டார். சுந்தரர் அவர்கள் திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையார் அப்படின்ற மன்னரால் தத்து எடுத்து வளர்க்கப்பட்டிருக்காரு. இவர் 38,000 பதிகங்கள் பாடியதாக கூறப்படுகிறது. ஆனால் கிடைத்தது என்னவோ 100 தான். சரிங்களா? சுந்தரர் அவர்கள் 38,000 பதிகங்கள் பாடியிருந்திருக்காரு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 100 பதிகங்கள் மட்டும்தான். வித்தகம் பேச வேண்டாம், விரைந்து பணி செய்ய வேண்டும் அப்படின்னு இறைவன் இவரிடம் கூறியிருக்காரு. சரிங்களா? வித்தகம் பேச வேண்டாம், விரைந்து பணி செய்ய வேண்டும் அப்படின்னு இறைவன் சுந்தரர்கிட்ட கூறியிருக்காரு. இவர் பற்றின மேற்கோள்கள் பார்க்கலாம். சுந்தரர் பற்றிய மேற்கோள்கள்: பித்தா பிறை சூடி பெருமானே அருளால. சுந்தரருடைய மேற்கோள் பித்தா பிறை சூடி பெருமானே அருளால அப்படின்னும், இன்னொன்று பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கச் செய்து. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கச் செய்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தம்மானை அறியாத சாதியாரும் உளரோ, தம்மானை அறியாத சாதியாரும் உளரோ அப்படின்ற மேற்கோளும் சுந்தரருடையதான். சுந்தரருடைய மேற்கோள்கள் பார்க்குறோம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளால, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செய்து, தம்மானை அறியாத சாதியாரும் உளரோ அப்படின்றதும் சுந்தரருடைய மேற்கோள்கள் தான். ஓகேங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாம் பார்க்க போகிறது சமய முன்னோடிகளில் மாணிக்க வாசகர் பற்றிய குறிப்புகள். இவருடைய வாழ்க்கை குறிப்பு: மாணிக்க வாசகருடைய இயற்பெயர் தெரியவில்லை. இவருடைய பெற்றோர் சம்பு பாதசாரியார், சிவஞானவதியார். ஊர் பாண்டி நாட்டு திருவாதவூர். வாழ்ந்த காலம் 32 ஆண்டுகள். மார்க்கம் ஞானம் எனும் சன்மார்க்கம். நெறி ஞானம் நெறி. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருப்பெருந்துறை. இறைவனடி சேர்ந்த இடம் சிதம்பரம். மாணிக்க வாசகர் அவர்களது இயற்பெயர் தெரியவில்லை. இவருடைய பெற்றோர் சம்பு பாதசாரியார், சிவஞானவதியார். இவருடைய ஊர் பாண்டி நாட்டு திருவாதவூர். வாழ்ந்த காலம் 32 ஆண்டுகள். மார்க்கம் ஞானம் எனும் சன்மார்க்கம். நெறி ஞானம் நெறி. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருப்பெருந்துறை. இறைவனடி சேர்ந்த இடம் சிதம்பரம். மாணிக்க வாசருடைய படைப்புகள்: 8ஆம் திருமுறை, திருவாசகம், திருக்கோவையார் அப்படின்னு சொல்லிட்டு 2 படைப்புகளை படைச்சிருக்காரு. திருவம்பாவை அப்படின்ற பேரும் இவருக்கு இருக்குது. போற்றி திருவகலல் அப்படின்ற படைப்பும் இவருடையது தான். சரிங்களா? மாணிக்க வாசருடைய படைப்புகள் என்னென்னு பார்த்தோன்னா 8ஆம் திருமுறை, அதாவது திருவாசகம், திருக்கோவையார், திருவெம்பாவை மற்றும் போற்றி திருவகவல் அப்படின்ற படைப்புகள் மாணிக்க வாசகருடையது.
அடுத்தது திருவாசகத்தோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் வேதம் மற்றும் சைவ வேதம். திருவாசகத்தின் வேறு பெயர்கள் தமிழ் வேதம் மற்றும் சைவ வேதம். திருக்கோவையாருடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சிற்றம்பல கோவை, ஆரணம், ஏரணம், காமநூல், எழுத்து. திருக்கோவையாருடைய வேறு பெயர்கள் திருச்சிற்றம்பல கோவை, ஆரணம், ஏரணம், காமநூல் மற்றும் எழுத்து. மாணிக்க வாசகருடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருவாத ஊரார், தென்னவன் பிரம்மராயன், அழுது அடியடைத்த அன்பர், வாதவூர் அடிகள், பெருந்துரை பிள்ளை, அருள்வாசகர், மணிவாசகர். மாணிக்க வாசகருடைய வேறு பெயர்கள் திருவாத ஊரார், தென்னவன் பிரம்மராயன், அழுது அடியடைந்த அன்பர், வாதவூர் அடிகள், பெருந்துரை பிள்ளை, அருள்வாசகர், மணிவாசகர். மாணிக்க வாசகருடைய சிறப்புகள் பார்க்கலாம். மன்னனுக்காக குதிரை வாங்க சென்றபோது திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். மாணிக்க வாசகர் அவர்கள் மன்னனுக்காக குதிரை வாங்க சென்ற பொழுது திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். இவருக்காக இறைவன் நரியை பரியாக்கினார். பரி அப்படின்னா குதிரை இல்லைங்களா? இவருக்காக இறைவன் நரியை பரியாக்கினார். பாண்டியன் மாணிக்க வாசகரை கல்லை கட்டி வைகையில் இட்டபோது கோபமுற்று வைகையில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினார். திருவாசகத்தை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ராமலிங்க அடிகள் திருவாசகத்தின் இனிமையை போற்றுகிறார். சரிங்களா? இதெல்லாம் மாணிக்க வாசகருடைய சிறப்புகள். அது மட்டும் இல்லாமல் தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. திருவாசகத்தை இப்படி பாராட்டியிருக்காங்க. தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. இவருக்காக வந்தி என்ற கிழவியின் கூலி ஆளாய் இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்தார். மாணிக்க வாசகருக்காக வந்தி என்ற கிழவியின் கூலி ஆளாய் இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்தார். பாடல்களை இவர் சொல்ல இறைவனே எழுதினார். புத்தர்களை ஊமையாக்கியது, புத்த அரசனின் ஊமை மகளை பேச வைத்தது போன்ற அற்புதங்களை செய்துள்ளார். மாணிக்க வாசகர் அவர்கள் புத்தர்களை ஊமையாக்கியது, புத்த அரசரின் ஊமை மகளை பேச வைத்தது போன்ற அற்புதங்களை செய்துள்ளார். திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருகும் அப்படின்னு சொல்கிறது நால்வர் நான்மணி மாலை. சரிங்களா? திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருகும் சொல்கிறது நால்வர் நான்மணி மாலை. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பழமொழி உண்டாயிற்று. சரிங்களா? இதில் 51 தலைப்புகளில் 659 பாடல்கள் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது திருக்கோவையார். திருக்கோவையார் பற்றின குறிப்புகள். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் கேட்க மாணிக்க வாசகர் திருக்கோவையாரை பாடினார். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் கேட்க மாணிக்க வாசகர் திருக்கோவையாரை பாடினார். திருக்கோவையாரை திருச்சிற்றம்பல கோவை எனவும் அழைப்பர். இந்நூலின் வேறு பெயர்கள் ஆரணம், ஏரணம், காமநூல், எழுத்து. சரிங்களா? திருக்கோவையாருடைய வேறு பெயர்கள் ஆரணம், ஏரணம், காமநூல் மற்றும் எழுத்து. இந்நூல் கட்டளை கலிந்துரையால் பாடப்பட்டது. கட்டளை கலித்துறையால் பாடப்பட்டது. திருக்கோவையாரில் 400 பாடல்கள் இருக்கும். கோவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டது திருக்கோவையார். சரிங்களா? கோவை நூல்களுள் காலத்தால் முற்பட்ட நூல் திருக்கோவையார். இதில் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். அரிமர்த்த பாண்டியரின் அமைச்சராக இருந்தவர். மன்னரிடம் தென்னவன் பிரம்மராயன் எனும் பட்டம் பெற்றவர். மாணிக்க வாசகர் சிவபெருமானை தலைவனாக கொண்டு 20 பாடல்களில் திருவெம்பாவை பாடினார். மாணிக்க வாசகர் அவர்கள் அரிமர்த்த பாண்டியரின் அமைச்சராக இருந்தவர். மன்னரிடம் தென்னவன் பிரம்மராயன் எனும் பட்டம் பெற்றவர். மாணிக்க வாசகர் அவர்கள் சிவபெருமானை தலைவனாக கொண்டு 20 பாடல்களில் திருவெம்பாவை பாடினார். இவருடைய மேற்கோள்கள் பார்க்கலாம். மாணிக்க வாசகருடைய மேற்கோள்கள்: நமச்சிவாயம் வாழ்க, நாதம் தாழ் வாழ்க. மாணிக்க வாசகருடைய மேற்கோள்கள்: நமச்சிவாயம் வாழ்க, நாதம் தாழ் வாழ்க. ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெருஞ்சோதி. ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெருஞ்சோதி.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி. இதெல்லாமே மாணிக்க வாசகருடைய மேற்கோள்கள். உற்றாரை யார் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன். உற்றாரை யார் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன். அடுத்தது அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. அடுத்தது புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி. இது எல்லாமே மாணிக்க வாசகருடைய மேற்கோள்கள். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி. அடுத்தது நாம் பார்க்க போகிற சமய முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருமூலர். திருமூலர் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். இவருடைய பெயர் திருமூலர். குலம் இடையர் குலம். பூசை நாள் ஐப்பசி அஸ்வினி நட்சத்திரம். அவதார தலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாத்தனூர். இவரோட முக்கிய தலம் திருவாவடுதுறை. திருமூலருக்கான முக்கிய தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருவாவடுதுறையில் இருக்குது. திருமூலருடைய பெயர் திருமூலர். குலம் இடையர் குலம். பூசை நாள் ஐப்பசி அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு. அவதார தலம் சாத்தனூர். முக்கிய தலம் திருவாவடுதுறை. இவருடைய முக்கிய சொற்றொடர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்றது திருமூலருடைய கூற்று. அடுத்தது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் வச்சென்றனன் தானிருந் தானுடை தானுணர்ந்தேட்டே. இதுவும் திருமூலருடைய கூற்று. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. சரிங்களா? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதுவும் திருமூலருடைய கூற்று. அடுத்து திருமூலர் அல்லது திருமூல நாயனார் சேக்கிலார் சுவாமிகளால் புகழ்ந்து பேசப்பட்ட 63 நாயன்மார்களுள் ஒருவரும் 11 சித்தர்களுள் ஒருவரும் ஆவர். திருமூலர் யார் அப்படின்னு சொன்னால் சேக்கிலார் சுவாமிகளால் புகழப்பட்டு பேசப்பட்ட 63 நாயன்மார்களுள் ஒருவர். திருமூலர் அவர்கள் 63 நாயன்மார்களுள் ஒருவர். அது மட்டும் இல்லாமல் 11 சித்தர்களுள் ஒருவர். சரிங்களா? இவர் சிறந்த ஞானியாக விளங்கினார். திருமூலர் அவர்கள் சிறந்த ஞானியாக விளங்கியிருக்காரு. திருமூலர் வரலாற்றை நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் சுருக்கமாக கூறுகிறார். திருமூலருடைய வரலாற்றை நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் சுருக்கமாக சொல்லியிருக்காரு. இவர் வாழ்ந்த காலம் 5வது நூற்றாண்டு. திருமூலருடைய காலம் 5வது நூற்றாண்டு. இவர் அருளி செய்த நூல் திருமந்திர மாலை. திருமூலருடைய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா திருமந்திர மாலை. இது 3000 பாடல்களை கொண்டது. இதனை சைவ திருமுறை 12னுள் 10வது திருமுறையாய் தொகுத்துள்ளனர். திருமந்திர மாலை அப்படின்றது 3000 பாடல்களை கொண்ட ஒரு நூல். இதனை சைவ திருமுறை 12னுள் 10வது திருமுறையாக தொகுத்திருக்காங்க. சரிங்களா? திருமூலருடைய நூல்கள் பார்க்கலாம். திருமூலர் காவியம் 8000 நூல்களை கொண்டது. சிற்ப நூல் 1000 நூல்களை கொண்டது. சோதிடம் 300 நூல்களை கொண்டது. மாந்திரீகம் 600 நூல்களை கொண்டது. வைத்திய சுருக்கம் 200. சூக்கும ஞானம் 100. சல்லியம் 1000. பெருங்காவியம் 1500. திருமூலருடைய நூல்கள் திருமூலர் காவியம் 8000. சிற்ப நூல் 1000. சோதிடம் 300. மாந்திரீகம் 600. வைத்திய சுருக்கம் 200. சூக்கும ஞானம் 100. சல்லியம் 1000. பெருங்காவியம் 1500. அது மட்டும் இல்லாமல் யோக ஞானம் 16. காவியம் 1000. தீட்சை விதி 100. ஆராதாரம் 64. கருங்கிடை 600. கோர்வை விதி 16. பச்சை நூல் 24. விதி நூல் 24. தீட்சை விதி 18. திருமந்திரம் 3000.
யோக ஞானம் 16, காவியம் 1000, தீட்சை விதி 100, ஆராதாரம் 64, கருங்கிடை 600, கோர்க்கை விதி 16, பச்சை நூல் 24, விதி நூல் 24, தீட்சை விதி 18, திருமந்திரம் 3000. இது எல்லாமே திருமூலருடைய நூல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு சமய முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தோன்னா குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பற்றின குறிப்புகள் பார்க்கலாம். இவர் சேர நாட்டு திருவஞ்சிக்களத்தில் தோன்றினார். குலசேகர ஆழ்வார் அவர்கள் சேர நாட்டு திருவஞ்சிக்களத்தில் தோன்றியவர். இவர் எழுதிய பாடல்கள் பெருமாள் திருமொழி எனப்படும். பெருமாள் திருமொழி எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குலசேகர ஆழ்வார். அவை மொத்தம் 105 பாடல்கள் ஆகும். பெருமாள் திருமொழியில் 105 பாடல்கள் இருக்கும். இவர் கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். இவர் வடமொழியில் முகுந்த மாலை எனும் நூலினை எழுதியுள்ளார். இவர் ராமனுக்கு தாலாட்டு பாடியவர். ஒவ்வொரு வைணவ திருக்கோவிலிலும் இறைவனின் கருவறைக்கு முன் உள்ள படி குலசேகரர் படி என்ற பெயரில் அழைக்கப்படும். திருவரங்கத்தின் 3ஆம் மதிலை இவர் கட்டினார். சரிங்களா? குலசேகர ஆழ்வார் அவர்கள் சேர நாட்டு திருவஞ்சிக்களத்தில் தோன்றியவர். இவர் எழுதிய பாடல்கள் பெருமாள் திருமொழி என அழைக்கப்படுகிறது. பெருமாள் திருமொழியில் மொத்தமாக 105 பாடல்கள் இருக்கும். இவர் கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். இவர் வடமொழியில் முகுந்த மாலை எனும் நூலினை எழுதியுள்ளார். இவர் ராமனுக்கு தாலாட்டு பாடியவர். ஒவ்வொரு வைணவ திருக்கோவிலிலும் இறைவனின் கருவறைக்கு முன் உள்ள படி குலசேகரர் படி என அழைக்கப்படுகிறது. திருவரங்கத்தில் 3ஆம் மதிலை குலசேகர ஆழ்வார் அவர்கள் கட்டியிருக்காரு. குலசேகர ஆழ்வாருடைய வேறு பெயர்கள் கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ. சரிங்களா? குலசேகர ஆழ்வாருடைய வேறு பெயர்கள் கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ. இவருடைய படைப்புகள் பெருமாள் திருமொழி. குலசேகர ஆழ்வாருடைய மேற்கோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனாத செல்வ தரம்பையகள் தற்சுல வானாளுஞ் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனோ மீனோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவட்கோட் டம்மா என் பானோக்கா யாகிலும் முன் பற்றற்றால் பற்றிலேன் தானேக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. சரிங்களா? இது குலசேகர ஆழ்வாருடைய மேற்கோள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆண்டாள் அவர்கள். ஆண்டாள் பற்றின குறிப்புகள் பார்க்கலாம். இவர் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். ஆண்டாள் அவர்கள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். இவர் பூமகள் அம்சமாக பிறந்தவள். இவர் துளசி வனத்தில் கண்டெடுக்கப்பட்டவர். இவருக்கு பெரியாழ்வார் இட்ட பெயர் கோதை. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் திருவரங்கம். இவரின் பாடல்களை பல்லமடை என்றும் பிற ஆழ்வார்களின் பாடல்களை மேட்டுமடை என்றும் குறிப்பிடுவர். சரிங்களா? ஆண்டாள் அவர்கள் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். இவர் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். இவர் பூமகளின் அம்சமாக பிறந்தவர். இவர் துளசி வனத்தில் கண்டெடுக்கப்பட்டவர். இவருக்கு பெரியாழ்வார் இட்ட பெயர் கோதை. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் திருவரங்கம். இவரின் பாடல்களை பல்லமடை என்றும் பிற ஆழ்வார்களின் பாடல்களை மேட்டுமடை என்றும் குறிப்பிடுவர். சரிங்களா? திருப்பாவையை வேதம் அனைத்திற்கும் வித்து என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராமானுஜர். திருப்பாவையை வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொன்னவர் ராமானுஜர். 4000 திவ்ய பிரபந்தத்து தொகுப்பில் 3வது பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது திருப்பாவை. சரிங்களா? 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3வது பிரபந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது திருப்பாவை. பாவை என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. பாவை என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. பாவை என்பது இருமடியாகு பெயர். சரிங்களா? இலக்கண குறிப்பில் பாவை என்பது இருமடியாகு பெயர். திருப்பாவை பாக்கள் 30 வெண்டலையால் வந்த 8 அடி நார்சீர் கொச்சக கலிப்பா வகையை சார்ந்தது. திருப்பாவை பாக்கள் 30 வெண்டலையால் வந்த 8 அடி நார்சீர் கொச்சக கலிப்பா வகையை சார்ந்தது.
இவரின் திருப்பாவை பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது. சரிங்களா, திருப்பாவை தான் பாவை நூல்கள்லேயே காலத்தால் முற்பட்டது. திருப்பாவைக்கு ஆண்டாள் இட்ட பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. திருப்பாவைக்கு ஆண்டாள் இட்ட பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. திருப்பாவை பற்றின குறிப்புகள் பார்த்துட்ருக்கோம். திருப்பாவையை வேதம் அனைத்திற்கும் வித்து என்றவர் ராமானுஜர். 4000 திவ்ய பிரபந்தத்து தொகுப்பில் 3வது பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது திருப்பாவை. பாவை என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. பாவை என்பது இருமடியாக பெயர். திருப்பாவை பாக்கள் 30 வெண்டலையால் வந்த 8 அடி நார்சீர் கொச்சக கலிப்பா வகையைச் சார்ந்தது. இவரின் திருப்பாவை பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது. திருப்பாவைக்கு ஆண்டாள் இட்ட பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. சரிங்களா, ஆண்டாளுடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். கோதை, கோதை தான் பெரியாழ்வார் இட்ட பெயர். சூடி கொடுத்த சுடற்கொடி, சூடி கொடுத்த சுடற்கொடி யாரு அப்படின்னாலும் ஆண்டாள் தான். நாச்சியார், ஆண்டாள். ஓகேங்களா, ஆண்டாளுடைய பெயர்கள் கோதை, சூடி கொடுத்த சுடற்கொடி, நாச்சியார். அடுத்து ஆண்டாளுடைய படைப்புகள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. ஆண்டாளுடைய படைப்புகள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. இவருடைய மேற்கோள்கள் பார்க்கலாம். ஆண்டாள் அவர்களுடைய மேற்கோள்கள்: கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ. மறுப்பு ஒசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழிவெண் சங்கே. வாரணம் 1000 சூழ வலஞ்செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் என்று. சரிங்களா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ. மறுப்பு ஒசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழிவெண் சங்கே. வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் என்று. மானிடவர்க்கு என்று பேச்சுப்படின், வாழகில்லேன் கண்டான் மன்மதனே. நாராயணனே நமக்கே பறை தருவான். சரிங்களா, இது இவருடைய மேற்கோள், ஆண்டாள் அவர்களுடைய மேற்கோள். அடுத்து நாம் பார்க்க போகிற சமய முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார் அவர்கள். சீத்தலை சாத்தனார் அவர்கள் பௌத்தர் என்பதை இவரது பெயரே விளக்குகிறது. சீத்தலை சாத்தனார் ஒரு பௌத்தர் மதத்தை சார்ந்தவர். புத்தருக்குரிய பெயர்களுள் சாஸ்தா என்பதும் ஒன்று. சாஸ்தா அப்படின்றது புத்தருக்குரிய பெயர்களுள் ஒன்று. இச்சொல் திரிந்து தமிழில் சாத்தன் என்று வழங்குகிறது. சாஸ்தா அப்படின்ற பெயர் தான் திரிந்து தமிழில் சாத்தன் அப்படின்னு வழங்கப்படுது. சீத்தலை என்னும் அடைமொழி கொண்டு சி வழிந்தோடும் புண்ணுடைய தலையார் இவர் என்றும், பிறர் பாடும் பாட்டுக்களில் குற்றங்கண்டால் அக்குற்றத்தை பொறாமல் எழுத்தாணியால் தனது தலையை குத்தி கொள்ள, அதனால் எப்போதும் இவர் தலையில் புண் இருந்து சீ பிடித்திருந்தது என்றும் பொருந்தா கதையை கூறுவார்கள். சரிங்களா, சீத்தலை சாத்தனார் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பிறர் எழுதிய பாடல்களில் இருக்க குற்றங்களை பொறுத்துக்க முடியாமல் எழுத்தாணியால் தன்னோட தலையில் இவரே குத்திக்கிட்டு இருப்பார். அதனால் அவர் தலையில் எப்போவுமே புண்ணு இருக்கும், சீ பிடிச்சிருக்கும். அப்படின்றனால அவரை சீத்தலை சாத்தனார்னு சொல்கிறதா ஒரு பொருந்தாத கதையாக சொல்லியிருக்காங்க. சீத்தலை எனும் ஊரை சேர்ந்தவராகையால் இவருக்கு சீத்தலை எனும் அடைமொழி கொடுக்கப்பட்டதென்று கூறுவாங்க. இதெல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். சரிங்களா, சீத்தலைன்னு ஊரை சேர்ந்தவர்னால இவரை சீத்தலை சாத்தனார்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. மதுரை மாநகரில் இவர் வாணிகன் செய்திருந்தமை பற்றி இவரை மதுரை கூல வாணிகர் சாத்தனார் என்றும் கூறுவர். சரிங்களா, மதுரையில் கூல வாணிகம் செய்திருந்தமை பற்றி இவரை மதுரை கூல வாணிக சாத்தனார் என்றும் கூறுவர். அடுத்தது செங்குட்டுவனுக்கும் அவர் தம்பியாராகிய இளங்கோவடிகளுக்கும் இவர் உற்ற நண்பர். சரிங்களா, சீத்தலை சாத்தனார் அவர்கள் செங்குட்டுவனுக்கும் அவருடைய தம்பி இளங்கோவடிகளுக்கும் உற்ற நண்பராக இருந்திருக்காரு. இவர் காலத்தில்தான் கோவலன் பாண்டி நாட்டில் கொலையுண்டான். சரிங்களா, கோவலன் கொலையுண்ட டைம் எப்போ அப்படின்னா சீத்தலை சாத்தனார் இருந்தபோது தான்.
கோவலன் கண்ணகி இவர்களின் செய்தியை இவர் செங்குட்டுவனுக்கும் இளங்கோவடிகளுக்கும் சொல்ல, அதை கேட்ட செங்குட்டுவன் கண்ணகியின் கற்பினை பாராட்டி அவளுக்கு கோவில் அமைத்தான். சரிங்களா? கோவலன்